ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே டே விலாக் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து மட்டன் குழம்பு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வீட்டில் மட்டன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அடிக்கடி வந்து சிக்கன், மீன், தமிழ் ஸ்டைலில் கூட சிக்கன்லாம் சமைச்சிட்டேன். ஆனால் மட்டன் சமைக்கவே இல்லை. அவங்க வந்ததுக்கப்புறம் நேற்று தான் ஃபஸ்ட்டு நாள் சமைச்சோம். இனிமே என் ஹஸ்பண்டு தான் சமைச்சாங்க. ஆனால் ரீசெண்டாக பெங்களூர் போயிட்டு வந்ததில் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு தெரில. கம்பெனியில் ஒருத்தவங்க அந்த மாதிரி சமைச்சாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2-3 ஸ்டெப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சிருப்பார். அதனால் மட்டன் குழம்பு சமைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் டே விலாக் அதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. வீட்டில் என்னென்ன நீங்கள் சமைச்சிங்க, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் என்ன சமைச்சிட்ருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுங்க. டைம் இப்போ 8:49. நான் காலையில் சமைச்சு முடிக்கும்போது ஒரு 6:30-7 மணியெல்லாம் ஆயிடுச்சு. 5:15 எந்திரிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறியாக இல்லாமல் அப்பையிலேருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பாடு சமைச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தக்காளி சாதம் பெரட்ட போகிறேன். எங்களுக்கு மட்டும் இல்லை, மாமனாருமே இப்போ சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்குறோம் இல்லைங்க, அது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா அப்படி இருக்கிற டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம மட்டும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது குழம்பு வைக்கிறது, மறுபடியும் ஒரு குழம்பு வைக்கணும். ஹஸ்பண்ட் மட்டன் வாங்க போயிருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் சேர்த்து தான் தக்காளி சாதம் பெரட்ட போகிறேன். தக்காளி நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகணுங்கிறதுக்காக வதக்க விட்டுருந்தேன். இதுக்கப்புறம் தான் பெரட்டணும். இந்த இடத்துல இப்படி விறகு கிடக்கிறத நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருந்துருக்கலாம். தக்காளி சாதம் மட்டும் பெரட்டிட்டு இங்கே செங்கல் வச்சு இந்த விறகெல்லாம் கொஞ்சம் அடுக்கணும். இன்றைக்கி வேலை இருக்குது. இந்த அடுப்பை இன்றைக்கி பூச முடியாது. ரொம்ப நாளாக நீயும் அடுப்பு பூசுறேன்னு சொல்லிட்டு தாமா இருக்கு. ஆனால் இந்த இடத்த இப்படி போட்டிருக்க நல்லா இல்லைன்னு கூட சொல்லியிருந்தீங்க. இங்கே 2 நாள் நல்லாயிருக்கும், மறுபடியும் ஒரு 3 நாள் மழை பெய்யறனால செய்ய முடியல. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த அடுப்பை பூசணும். பூசிட்டு அது காஞ்சது அப்படின்னா அதில் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் பூசிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மழை விட்டு வைக்குதா என்னன்னு தெரியல. சரி, தக்காளி சாதம்லாம் பெரட்டினதுக்கப்புறம் பார்க்கலாமா? சார் மட்டன் வாங்க போயிருக்காரு, இன்னும் வரல. அவ்வளோதான், இங்கே தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. டே டைம் அப்படிங்கிறனால மொபைலில் வந்து அதுவாகவே இருட்டாக இருக்கிற இடத்துல லைட் ஆன் ஆகுதுங்க. நம்மளாம் ஆன் பண்ண முடியாது. தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து 1 கிலோ தக்காளி 60 ரூபா. அங்கே என்ன ரேட்டுங்கிறத என்னோடய வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஊரில் 1 கிலோ தக்காளி எவ்வளோங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, விளக்கலாம். பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் அப்பாவும் தேஜும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா மட்டன் வாங்கிட்டு வந்தோடனே அவள் எழுந்திரிச்சிட்டா. ஏன்னா எப்போதுமே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பா எப்படி க்ளீன் பண்ணுறா. வந்து மட்டன் 1 கிலோ 700 ரூபா. நாங்கள் அன்னைக்கு வாங்கினது வந்து 1.5 கிலோ 1050 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா இவருமே ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் சாப்பிடல, அதனால தான். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கினோம். எல்லாமே வெறும் கொழுப்பாக கொடுத்துருந்தாங்கங்க. நான் சொன்னேன், நீங்கள் பார்த்து தானே வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அப்போ நீங்கள் தானே சொல்லணும் நிறைய கொழுப்பு இருக்குன்னு. இல்லை, எல்லாமே கலந்து தான் கொடுப்போன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறது? ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ கொழுப்பு இருக்குதுன்னு. உண்மையாகவே நிறைய இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன முடி இருக்கும். எப்போதுமே மட்டன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கட்டையில் வச்சு கட் பண்ணுறது சின்ன சின்ன தோலாக ஒட்டிகிட்டு இருக்கும். அதுவும் கொழுப்பு அப்படின்னா அது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால் அதை தான் உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து மட்டன் 1 கிலோ 700 ரூபாங்க. அங்கே எவ்வளோன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நிறைய கொழுப்பு அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கழுவுனதுக்கப்புறம் உப்பும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டுட்டு அப்படியே கடாயை அடுப்பில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து கறியிலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் நல்லா வற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் குழம்பு வைப்போம். இதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இதுக்கு வேக வைக்க போகிறோம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாங்களா? எப்போதும் போல் கடுகு எண்ணெய், பிரியாணி இலை சேர்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் தான். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து தண்ணி ஊற்றி மட்டன் நல்லா வேக வச்சுருந்தோம் இல்லைங்க. அந்த டைம்லேயே நானும் தேஜோட அப்பாவும் சாப்பிட்டுட்டோம். இது வந்து மதியானத்துக்கு தான். நாங்கள் சமைக்கும் போதுமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்குறாங்க. எங்களோட மாமனார் சொன்னது வந்து இந்த டைம் கொழுப்பு அதிகமாகிருச்சு, அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. வெந்து வரும்போது கொழுப்புலேருந்து எண்ணெய் நிறைய வரும், அதனால் கம்மியாக சேருங்கன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்காங்க. இல்லை, நீங்களும் மட்டன் எடுக்கும்போது இந்த மாதிரி அதிகமாக கொழுப்பு சேர்ந்துருந்தா அதுக்காக வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட் கம்மி பண்ணிப்பீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீட்டில் செய்கிற எல்லா குழம்புக்குமே மசாலா வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு, வரமிளகாய், சீரகம் கொஞ்சம் பவுடராகவும் கொஞ்சம் சேர்ப்பாங்க. ஆனால் அரைக்கும் போதுமே சேர்த்துக்குவோம். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எப்போதுமே அந்த மசாலா சேர்த்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிவப்பு கலரில் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து வரமிளகாய் மட்டும் சேர்க்கலை, தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இஞ்சி, வெள்ளைப்பூடு மட்டும்தான் இடிச்சிருந்தேன். மஞ்சள் பொடியுமே இன்னும் சேர்க்கலை. இந்த டைம் தக்காளியுமே எண்ணெயில் தான் வதங்க விட்டுருக்காங்க. இப்போ வந்து மசாலாவை இது வந்து நான் இஞ்சியும் வெள்ளைப்பூடும் அரைச்சிட்டு வந்தேன் இல்லைங்க, அந்த தட்டு அதில் வந்து மசாலாவெல்லாம் தனியாக சேர்க்க போகிறாராம். என்னன்னு சொல்லி கேட்டால் நீ பாரு அப்படின்னு சொல்லி இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மீட் மசாலா. மட்டனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க, மீனுக்கு வந்து ஒரு பாக்கெட் இல்லாட்டி 2 பாக்கெட் சேர்ப்பாங்க. இந்த டைம் வந்து இது 1 ரூபா பாக்கெட்டு தான், 4 பாக்கெட் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பலாக்கட்டையில் இருக்கிற பவுட்ரு வந்து சிக்கன், தனி மிளகாய் பொடி, அவ்வளோதான். கரம் மசாலா இருக்குது. பார்ப்போம் புதுசாக டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது. மசாலா கொட்டி போச்சு. அங்கேயும் இதே மாதிரி 1 ரூபா பாக்கெட் அடி இல்லை பெருசு வாங்க மாதத்துக்குள்ளே போகிறதுக்கு அதிகமாக வேணாம் காரம். உலக அதிசயம், அதுவும் ஒடிசாவில் இப்படி நடக்குது. அது எப்படிங்க கலராக இருக்குது? தக்காளியா இல்லை வேறு என்ன போட்டேன்? மஞ்சள். அதில் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்று. மொபைல் பிடிங்க, நான் கொண்டு வரேன். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டால் என்ன டேஸ்ட்டு நல்லா இருக்குமா? சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். மசாலா சேர்த்து மசாலா நல்லா ரெடியானதுக்கப்புறம் நாங்கள் வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்தோம். நான் வந்து எப்போதுமே இதை ஃபீல் பண்ணுவேன். எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்கும்போது அப்படி ஃபீல் பண்ணிங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னா, அம்மா வந்து குக்கரில் மஞ்சள் சீரகத்தூள் மட்டும் போட்டு முதல்ல வேக வச்சுருவாங்க. அதை வந்து சூப்பாக குடிப்போம், அதுக்கப்புறம் தான் குழம்பு தாளிப்பாங்க. அப்படி குக்கரில் வேக வைக்கும்போது இந்த கலரில் இருக்காது, டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. ஆனால் இங்கே இப்படி வேக வைக்கும்போது எனக்கு கலர் அப்படி தெரியுதுங்களா, இல்லை எப்போயாவது ஒரு டைம் சமைக்கிறனால அப்படி தெரியுதுங்களான்னு தெரில. உண்மையாகவே மட்டனை வேக வச்சா நீங்கள் பார்க்குற இதே கலர் தான் அங்கேயும் இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதே டவுட்டை என் ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டேன். மட்டன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சேர்க்குறோம். இது நல்லா கொதிஞ்சு ஓரளவுக்கு வற்றி தான் இறக்குவாங்க. நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் இங்கே குழம்பு வைக்க மாட்டாங்க. வற்றினதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே இப்படி தாங்க செய்வாங்க. இப்படி செஞ்ச முறை யார் யாருக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு செஞ்சு முடித்தோம். மழை வர்ற மாதிரி ஒரு 2 மணி இருக்குங்க. ரொம்ப இருட்டிருச்சு. அதனால் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. அப்புறம் மழை வரல. குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுருந்தோம். அதை இப்போ நான் காமிக்கிறேன். இந்த விறகு எல்லாமே வீட்டுக்குள்ளே கிடந்ததுங்க. இந்த பேகு ஏன் இன்னும் எடுத்து வைக்காமல் இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் வந்து அந்த மூட்டை பூச்சி இருக்கிறனால இதுக்குள்ளே இருந்த ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. பேகு மட்டும் இன்னும் வாஷ் பண்ணல. அந்தளவுக்கு வெயில் இல்லை. காலையில் மட்டும் வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போயுமே மேகமூட்டமாக இருக்கிறனால வாஷ் பண்ணலான்னு போட்டாச்சு. செய்யலாம். விறகு வந்து அந்த பற்றை போட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, செங்கல் கீழே செங்கல் வச்சு அதுக்கு மேலே பெரிய விறகுலாம் வச்சு இப்போதைக்கு நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளே எந்த விறகும் இல்லை. அடுப்புக்கு பக்கத்தில் விறகு வைக்கிறதுக்கு இந்த இடம் தாங்க கரெக்டு. ஏன்னா மழை பெஞ்சது அப்படின்னா அங்கேயும் ஈரமாகும், ஓரம் இந்த சைடு எல்லாமே ஈரமாயிரும். இதுதான் சரியான பிளேஸ். நல்லா காய வச்சாச்சு. இப்போது ஒரு 2-3 நாளாக அடுப்பில் தான் சமைக்கிறோம். அதே மாதிரி அந்த அடுப்பு பூசுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தான் பூசினேன், நேற்று பூசலை. நேற்று சமைச்சு முடிக்கவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உள்ளேயுமே பூசி விட்டேங்க. இந்த ஓரத்தில் வந்து ஃபுல்லாக இடிஞ்சு போச்சு, அதனால் பூசினேன். லைட்டாக இந்த இடம் தான் ஏன் இப்படி வெடிக்குதுன்னே தெரியலங்க. எப்போ பூசினாலும் இந்த இடம் மட்டும்
வெடிக்கும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சில பேர் சொல்கிறீங்கல்ல சாணி அதுக்கப்புறம் மண் வச்சு பூசுங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்னு சொல்லுவீங்க. அப்படி பண்ணாலுமே அந்த ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு மாதத்துக்குள்ளே மறுபடியும் இந்த இடம் தான் இடிஞ்சு விழுகிறது எப்போதுமே. நாளைக்கு ஒரு நாள் கழித்து நாளன்னைக்கு அந்த மறுபடியும் சாணி மண் போட்டு பூசலாம். நல்லா இருக்குங்களா? இது இன்றைக்கி செஞ்சேன். அந்த வேலையுமே கொஞ்சம் சின்ன வேலை தான். ஆனால் நேற்று சமைக்கும்போது கொஞ்சம் நல்ல வெயிலுங்களா, சமையலோடு சேர்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நேற்றே என்னால் அடுப்பு பூச முடியல, அதனால் இன்றைக்கி பூசியிருந்தேன். ஓகே, இது மட்டும்தான். மட்டன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லவே இல்லை, அதை சுத்தமாக மறந்துட்டேன் பாருங்கள். அந்த டைமில் எடுக்கவே இல்லை. நல்லா இருந்தது, ஆனால் ரொம்ப காரமாகவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருமே சாப்பிட்டோம். வீடியோ மட்டும் எடுக்கலை. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மை காய்ஸ். தேங்க்யூ, பாய்.